இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு சோயா செய்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் பூண்டு, தேங்காய், வெங்காயம், தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு 4 பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச இதை எடுத்து ஆயிலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கி விடலாம். 10 நிமிடம் நல்லா வதங்கின பிறகு தேவையான மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிடம் நல்லா வதக்கின பிறகு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். நல்லா 10 நிமிடம் கொதித்த பிறகு மீன்களெல்லாம் சேர்த்துடலாம். மீன்களை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த முறை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக நல்லா சுவையானதாக இருக்கும். இப்படி செஞ்சு பார்த்துட்டு